மனதளவிலே நான் இந்த குகையை, சிறைச்சாலை ஒரு குகை என்றால் நான் இந்த குகையை விட்டு வெளியேற வேண்டும். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன், மறு விசாரணை கிடையாது, பரோல் கிடையாது, எந்த விதமான எதிர்காலத்திற்குரிய ஒரு சின்னஞ்சிறிய ஒளிக்கீற்று கூட கிடையாது. நான் வாசிக்கிறேன் ஆகவே நான் இருக்கிறேன் என்பதை அடியொட்டி, நான் வாசித்தேன் ஆகவே நான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதருடைய கதையோடு உரையை நான் துவங்குகின்றேன். பொதுவாக நாம் மிகப்பெரிய ஆளுமைகள், அது மகாத்மா காந்தி ஆகட்டும், பகத்சிங் ஆகட்டும், மண்டேலா ஆகட்டும், புத்தகங்களால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது, புத்தகங்களால் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முடிவுகளை எடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். நான் சொல்ல போகின்ற கதை மிகப்பெரிய ஆளுமை பெற்ற ஒரு பர்சனாலிட்டியுடைய அல்லது புகழ்பெற்ற ஒரு ஆளுமையினுடைய கதை அல்ல, மிக சாமானியமான ஒருவனுடைய கதை. ஆனால் புத்தகங்களினால் நான் வாசித்தேன் ஆகையால் நான் வாழ்ந்தேன் என்று சொன்ன மனிதனை பற்றிய கதை. அவன் ஒரு சின்னஞ்சிறு பையன், 17 வயது. அமெரிக்காவிலே ஆப்ரோ அமெரிக்கன் என்று சொல்லுவார்கள், அந்த சமூகத்திலே பிறந்தவன். மிக ஏழ்மையான ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்தவன். 17 வயதிலே கொலை குற்றத்திற்காக அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகின்றது, அவன் செய்த கொலைக்காக. வாஷிங்டன் என்கின்ற அந்த தலைநகரத்திலே, மேரிலாந்து மாகாணத்திலே இருக்கின்ற பாக்ஸ்டினோர் என்கின்ற சிறைக்கு அவன் கொண்டு செல்லப்படுகின்றான். அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவனுடைய வயது 17. அந்த காலகட்டத்திலே பரோல் போன்ற வசதிகள் கிடையாது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மறு விசாரணை என்று ஒன்று வரும் வரை அவர்கள் ஆயுள் முழுவதும் அங்கே இருக்க வேண்டும் தான். அந்த மறு விசாரணை என்பது கூட அத்தி பூத்தார் போல வருவதுதான். ஆகவே அங்கேயே அவனுடைய வாழ்வு முடிந்துவிடும் என்று தெரிந்துதான் அந்த சிறுவன் அங்கே செல்லுகின்றான், அந்த சிறைச்சாலைக்கு. சிறைச்சாலை அனுபவம் என்பது அந்த காலகட்டத்தில் சிறைக்குள்ளேயே மிகப்பெரிய தனித்த சாம்ராஜ்யங்கள் உண்டு. போதை சாம்ராஜ்யம், குண்டர்கள் அங்கே தங்களுக்கு என்று ஒரு தனி ராஜாங்கம் நடத்துகின்ற அந்த சூழல். இந்த கடினமான சூழலிலே அவன் சிறு வயதில் தான் படித்த ஒரு புத்தகத்தை நினைத்துக் கொள்கின்றான். Allegory of Caves. Allegory of Caves. பிளேட்டோ என்கின்ற தத்துவ ஞானி எழுதியது. Allegory என்றால் ஒரு உருவகம் போல ஒன்றை சொல்லுவது, ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு உருவகம் அல்லது உவமை வாயிலாக ஒன்றை சொல்லுவது. உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு குகையிலே இருக்கின்ற மனிதர்களை பற்றிய ஒரு உருவக சித்திரம் அது. அது எதை குறித்து பேசுகிறது என்றால், நீண்ட நெடுங்காலமாக ஒரு 300-400 பேர் ஆதிகால குகைகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அங்கே ஒரு திரை மட்டும்தான் இருக்கும். அந்த நடமாட்டம், இந்த குகைக்குள்ளே இந்த மனிதர்கள் அங்கும் இங்கும் அலைவது அந்த திரையிலே தெரியும். அதையே அவர்கள், அந்த அசைவுகளையே அவர்கள் பார்த்து கொண்டு அதன் மூலமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேம்படுத்தி கொண்டு இதுதான் வாழ்க்கை போல இருக்கிறது என்று இருக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் அந்த குகையை விட்டு வெளியே வருகின்றான். அந்த குகைக்கு பின்பாக வெளியே ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுகின்றான். இது எப்பொழுதோ அவன் படித்த ஒரு புத்தகம். அவன் தீர்மானிக்கின்றான், மனதளவிலே நான் இந்த குகையை, சிறைச்சாலை ஒரு குகை என்றால் நான் இந்த குகையை விட்டு வெளியேற வேண்டும். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 17 வயது சிறுவன், மறு விசாரணை கிடையாது, பரோல் கிடையாது, எந்த விதமான எதிர்காலத்திற்குரிய ஒரு சின்னஞ்சிறிய ஒளிக்கீற்று கூட கிடையாது. தான் விட்டிருந்த பள்ளி படிப்பை சிறைச்சாலையிலேயே முடிக்கின்றான். பல மொழிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஸ்பானிஷ் மொழி கற்றுக்கொள்கின்றான், இத்தாலிய மொழி கற்றுக்கொள்கின்றான், இத்தாலிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை சிறையிலேயே பார்க்கின்றான். அனைவரும் கேலி செய்கின்றார்கள், கூட இருப்பவர்கள் அத்தனை பேரும். எதற்காக உன்னை நீ இவ்வளவு வருத்தி கொண்டு இந்த சின்னஞ்சிறிய வயதில் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்புகின்றான் என்று காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. இவன் கற்று தேர்ந்த பிறகு மரவேலை செய்து கொள்ள கற்றுக்கொள்கின்றான். தன்னோடு அந்த வயதிலே இருக்கின்ற சிறுவர் அல்லது சிறுமியர்களை இணைத்துக் கொண்டு அவர்களுடைய பள்ளி படிப்பை முடிப்பதற்கு உதவி செய்கின்றான். புத்தக வாசிப்பு என்கின்ற குழுக்களை, ஒவ்வொரு குழுவாக 5 பேர் 3 பேர் கொண்ட குழுக்களை அங்கே உருவாக்கி
யார் அதிகம் புத்தகம் வாசிக்கிறார்கள் என்ற போட்டி வைக்கின்றான். அவன் அந்த சிறைச்சாலையில் 16 வருடங்கள் இருந்தான். கணக்கை நான் உங்களுக்கு பின்னாடி நேர் செய்கின்றேன். ஆயுள் தண்டனை எப்படி 16 வருடங்கள் ஆனது என்று. அந்த 16 வருடங்களிலும் அவன்தான் அந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்றான். யார் அதிகமான புத்தகங்கள் வாசிப்பது என்பதில். இந்த படிக்கின்ற செயல்பாடுகளோடு நீண்டகால இலக்குகள், குறுகிய கால திட்டங்கள் என்று ஒரு மாஸ்டர் பிளான் போடுகின்றான். நாம் நம்முடைய செமஸ்டருக்கு அல்லது பரீட்சைக்கு தயாராவோம் அல்லவா, அது போல அனைவரும் கேலி செய்கிறார்கள். இந்த சிறையிலேயே உன்னுடைய ஆயுள் முடிய போகின்றது, அது என்ன நீண்டகால இலக்கு, குறுகிய கால திட்டம் என்று அவன் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. இந்த ஒரு வருடத்தில் இத்தனை புத்தகங்கள் படித்தேன், இன்னென்ன வேலைகளை கற்றுக்கொண்டேன், இந்தந்த வகையிலே என்னுடன் இருப்பவர்களை நான் மேம்படுத்தினேன், இவையெல்லாம் தயாரித்து ஒரு பட்டியல் தயாரித்து அந்த மாவட்ட நீதிபதிக்கும் அவனுடைய பாட்டிக்கும் அனுப்புகின்றான். வருடந்தோறும் அங்கிருந்து எந்த பதிலும் கிடையாது. அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. பதில் வர வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை என்பதோடு அவன் தன்னுடைய அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றான். இந்த சமயத்திலேதான் எந்த விதமான ஒரு அந்த ஒழுக்க மீறல்களுக்கான விதிமீறல் சீட்டுக்கள் இவையெல்லாம் வழங்கப்படும் அல்லவா, அதுபோல எந்த விதமான சீட்டுகளும் இவனுக்கு வழங்கப்படவில்லை. ஆகவே இவனுக்கான மறு விசாரணை பல ஆண்டு காத்திருப்புக்கு பின்பாக வருகின்றது. அந்த மறு விசாரணை வந்த பொழுது அந்த மாவட்ட நீதிபதி இவன் அவருக்கு அனுப்பிய அத்தனை எவ்ரி இயர் ரிப்போர்ட்டையும் வாசித்து பார்க்கின்றார். எந்த அளவிலே அவன் தன்னை முன்னேற்றி கொண்டிருக்கின்றான், எந்த வகையிலெல்லாம் அவன் தன்னை மேம்படுத்தி கொண்டு தன்னுடன் இருந்தவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கின்றான் என்று. அவனுடைய தண்டனையை 24 வருடங்களாக அவர் குறைக்கின்றார். பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் ரிப்போர்ட்ஸ். ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு இந்த நன்னடத்தை விதிகளுக்காக புள்ளிகள் குறைக்க மாட்டார்கள். என்ன பிரயோஜனம் அவர்களுக்கு? ஆயுள் முழுவதும் அங்கே இருக்க வேண்டும். ஆனால் இவனுடைய தண்டனை 24 வருடங்களாக குறைக்கப்பட்டு விட்டதால் இவனுடைய நன்னடத்தைக்கான புள்ளிகளும் கணக்கிடப்பட்டு இவனுடைய தண்டனை 16 வருடங்களாக குறைக்கப்பட்டு விட்டது. 17 வயதிலே ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளே செல்கின்றான். இத்தனை முயற்சிகளுக்கு பின்பாக அவனுடைய தண்டனை காலம் 16 வயதாக குறைக்கப்பட்டு விடுகின்றது. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்படி சீராக அமைத்துக் கொண்டதற்கு எத்தனையோ புத்தகங்களை படித்திருந்தாலும் அதிலே மிக குறிப்பாக அவன் 4 புத்தகங்களை சுட்டிக்காட்டுகின்றான். ராபர்ட் கிரீன்ஸ் என்பவர் எழுதிய 48 அதிகார விதிகள். என்னவென்றால், நாம் எதிரிகளை எப்படி புற முதுகிட்டு ஓடச் செய்வது, தோல்விகளை எப்படி வெற்றிகளாக மாற்றுவது, அது சின்னஞ்சிறிய ஒரு பரீட்சையாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய விஷயமாகட்டும், அதில் எப்படி நாம் நம்மை தயாரித்துக் கொள்வது. தி பிரின்ஸ், மேக்கியவெல்லி எழுதிய தி பிரின்ஸ் என்கின்ற புத்தகம் பொதுவாக சாணக்கிய நீதியை சொல்லுகின்ற புத்தகமாக உலகமெங்கும் போற்றப்படுகின்றது. அதற்கு இணையான வழியிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கின்ற வாசகம் என்னவென்றால், ஒரு மனிதன் உலகத்திலேயே செய்கின்ற மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், மலையிலே ஏறுவதோ அல்லது நிலவை எட்டி பிடிப்பதோ இவையெல்லாம் இருக்கட்டும், மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் அவன் தன்னைத்தானே வடிவமைத்துக் கொள்வதுதான், சரியாக வடிவமைத்துக் கொள்வதுதான். அந்த ஒரு வாசகத்தை இவன் எடுத்துக் கொள்கின்றான். தன்னைத்தானே எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாசகத்தை அந்த புத்தகத்திலே இருந்து எடுக்கின்றான். அதற்கு அடுத்து அவன் படித்த புத்தகம் லீல் லாண்டசன், யாருடனும் பேசுவது எப்படி, how to talk to anyone. அனைவரும் சிரிக்கிறார்கள். என்ன பேசுறதுக்கு ஒரு புஸ்தகமா? அதுலயும் சிறைச்சாலையில நினைச்சா பேசுவோம், ஒருத்தரோட பிடிக்கலைன்னா பேசாம இருப்போம். இப்ப பேசுறத கேட்டு என்ன ஆக போகுது? ஏதாவது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க நடக்கிறது ஏதாவது மாறப்போகுதா? இதுக்கு ஒரு புத்தகத்தை இவன் படிக்கிறானேன்னு அவன் காதிலே போட்டுக் கொள்ளவே இல்லை. தான் பேச ஆரம்பிக்கும் பொழுது முதல் வாக்கியத்தை எப்படி வலிமையான வாக்கியமாக வைப்பது, மற்றவர்களுடைய உடல் மொழியை எப்படி புரிந்து கொள்வது, தன்னுடைய உரையாடலில் மற்றவர்களை எப்படி ஈர்ப்பது, ஒரு வெற்றிகரமான உரையாடலை எப்படி கொண்டு செல்வது, இவற்றையெல்லாம் அந்த புத்தகத்திலே இருந்து அவன் கற்றுக்கொள்கின்றான். மூன்றாவதாக அவன் படித்த, அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகமாக அவன் சொல்லுவது ஃப்ரெடரிக் டக்ளஸ் என்பவருடைய சுயசரிதை.
ஃப்ரெடரிக் டக்ளஸ் என்பவர் ஆப்ரோ அமெரிக்கன் என்கின்ற அந்த இனத்தை சார்ந்த மிகப்பெரிய பேராளுமை. அமெரிக்காவிலே அவரும் ஒரு அடிமையாக பிறக்கின்றார். சிறு குழந்தையாக இருந்த பொழுதே பால்டிமோர் நகருக்கு ஒரு எஜமானர்களுக்கு குழந்தையாக விற்கப்படுகின்றார். அந்த எஜமானனுடைய மனைவி இவர் மீது இறக்கப்பட்டு இவருக்கு எழுத படிக்க கற்றுத் தருகின்றார். அந்த எஜமானன் தன்னுடைய மனைவியை சீமாட்டியை திட்டுகின்றார். இவர்களுக்கு எழுத படுக்க கற்றுத் தராதே, தந்தால் இவர்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது. இதைத்தான் தந்தை பெரியார் 60 ஆண்டுகளாக நமக்கு தந்தார். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் கற்றுக்கொள், கற்பி, ஒன்று சேர், போராடு என்று சொன்னார். கல்வி ஒன்றுதான் நமக்கான ஆயுதம் என்பதை அண்ணல் அம்பேத்கர் உணர்ந்தது போலத்தான் அன்றைக்கு ஃப்ரெடரிக் டக்ளஸ் உணர்ந்தான். சுதந்திரத்திற்கான பாதை என்பது அறிவுதான் என்பதை அவன் தீர்மானமாக தெரிந்து கொண்டு தானும் அறிவு பெற்று தன்னை சுற்றியிருந்த அடிமைகளையும் அறிவு பெறச் செய்து அடிமைத்தனத்திற்கான அந்த அடிமை சங்கிலியை உடைத்து போடுவதற்கான முதல் படியை துவக்கினான். தெரியாததில்லை, அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளில் படிப்பதற்கு என்று அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். மூக் நாயக் என்ற ஒரு பத்திரிகையை கொண்டு வருகின்றார். மூக் நாயக் என்றால் ஊமைகளின் நாயகன் என்ற அர்த்தம். பேச இயலாத, மரணம் ஒன்றுதான் தங்களுக்கு விடுதலை என்று குமுறிக் கொண்டிருந்த மகர் இனத்திலே அந்த மக்களுக்காக உங்களுடைய விடுதலைக்கு நான் எதையும் தருவேன் என்று சொல்லி உதித்த அண்ணல் அந்த பத்திரிகையை கொண்டுவதற்கான காரணம் பேச முடியாத மக்களுக்காக நான் பேசுவேன் என்பதுதான். அந்த மூக் நாயக் பத்திரிகையினுடைய விளம்பரம் கூட அது பணத்தை கொடுத்தும், கேசரி என்கின்ற இதழ், பாலகங்காதர திலக் அவர்களால் நடத்தப்பட்ட இதழ், அதற்கு சென்று விளம்பரம் தருகின்றேன், பணம் தருகின்றேன், இதற்கான விளம்பரத்தை தாருங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட கேசரி இதழ் அதை மறுத்துவிட்டது. அதுபோலத்தான் சுதேசமித்திரனில் அந்த இதழ் 1 வருடம் முடிந்தவுடன் ஆய்வுக்காக அனுப்பப்படுகின்றது. CR நரசிம்மன் சுதேசமித்திரனுடைய ஆசிரியராக இருக்கின்றார். ஒரு செய்தி, அதை பற்றிய ஒரு செய்தி அந்த பத்திரிகை அவருடைய மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. குச்சியால் எழுதி, மையை தொட்டு எழுதுகின்ற பேனாவினுடைய அந்த குச்சி முனையால் அந்த பத்திரிகையை புரட்டினாராம். கையால் தொடாமல் அந்த குச்சி முனையால் அந்த பத்திரிகையை புரட்டினாராம். இவையெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற செய்திகள். இந்த அடிமைத்தனத்திலே இருந்து கல்வி ஒன்றுதான் நம்மை விடுதலை என்கின்ற பாதைக்கு இட்டு செல்லும். அறிவின் மூலமாக மட்டுமே நாம் அதை அடைய முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த சென்ற வழிதான் நம்முடைய ஃப்ரெடரிக் டக்ளாஸினுடைய வழி. அந்த புத்தகம் அடுத்த கட்டமாக இவனுக்கு அடுத்த அறிவு தாகத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்கு பின்பாக அவன் மிகச்சிறந்த புத்தகமாக குறிப்பிடுவது ரிச் டேட் புவர் டேட். ஒரு பணக்கார அப்பா, ஒரு ஏழை அப்பா. அப்பாக்களில் பணக்காரர் ஏழை என்பது கிடையாது. நமக்கு நம்முடைய அப்பாக்கள் அத்தனை பேரும் செல்வந்தர்கள் தான். எதற்காக இந்த தலைப்பு என்றால், அந்த புத்தகம் எது குறித்து பேசுகிறது என்றால், நீங்கள் பிறருக்காக உழைக்கும் பொழுது, மருத்துவராக ஒரு ஆஸ்பத்திரியில் அல்லது ஒரு ஆசிரியராக ஒரு நிறுவனத்தில் அல்லது வேறு பல்வேறு விதமான பணிகளிலே பிறருக்காக உழைக்கும் பொழுது வருகின்ற ஊதியத்தை விரைவாக செலவழித்து விடுவீர்கள். உங்களுக்கு என்று நீங்கள் உங்கள் உழைப்பை ஒரு தொழில் மூலமாக, அது ஒரு சிறிய பெட்டி கடையோ அல்லது சின்னஞ்சிறிய விஷயமாக இருந்தால், உங்களுக்கு என்று உங்கள் உழைப்பில் நீங்கள் ஒன்றை துவங்கும் பொழுது உங்களுக்கான பணம் பல மடங்காகும். இதை நன்றாக உணர்ந்தவர்கள் விருதுநகர் பெருமக்கள் தான். இதுக்கு வேற எங்கேயும் போவேணாம். வியாபாரத்தில் செழித்து வியாபாரிகளாக தம்மை உயர்த்தி கொண்டு அதன் அந்த வர்த்தகத்தின் மூலமாக இந்த இடத்தை, கல்வியின் மூலமாக புகழ்பெற்ற மாவட்டம் இது என்றாலும் வர்த்தகமும் மிகச் செழித்திருக்கின்ற மாவட்டம். இந்த ரிச் டேட் புவர் டேட் என்கின்ற புத்தகம் அதைத்தான் பேசுகின்றது. அவன் குறித்துக் கொள்கின்றான், என்னுடைய நீண்ட கால திட்டத்தில் மருத்துவர், வழக்கறிஞர்கள் இவை இல்லை, சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட கால திட்டம். அதற்கான ஒரு குறுகிய கால திட்டம் எது? இந்த புத்தகம் எனக்கு இதை சொல்லுகின்றது. குறுகிய காலத்திலே நான் அதை எப்படி சிறையிலே இருந்து செய்ய முடியும்? சிறையிலே இருக்கின்ற கைதிகளை பார்க்க வருகின்றார்கள் அல்லவா பார்வையாளர்கள், அவர்கள் தங்களுடைய அந்த சிறை கைதியா இருக்கின்ற உறவினர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு இவன் கட்டணம் வசூலிக்கின்றான். அதை ஒரு சிறிய தொழிலாக, வர்த்தகமாக துவங்குகின்றான். அதிலே வருகின்ற வருமானத்தை சிறை அதிகாரியிடம் கொடுத்து அந்த சிறைக்கான மேம்படுத்தப்பட்ட பணிகளுக்கு அதை
பயன்படுத்தி கொள்ளுமாறு அவன் அந்த அந்த பணத்தை கொடுக்கின்றான். ஆகவே அந்த காலகட்டத்திலேயே ஒரு வர்த்தகத்திற்கான ஒரு புள்ளியை அந்த புத்தகத்தின் மூலமாக எடுத்துக்கொள்கின்றான். ஒரு சாமானியமான ஆயுள் தண்டனை கைதியாக இந்த சிறையை விட்டு வெளியேயே செல்ல முடியாது என்று 17 வயதிலேயே உள்ளே சென்ற சிறுவன் தன்னுடைய ஆயுள் தண்டனை 24 வருடமாக பிற்பாடு 12 வருடங்களாக குறைக்கப்பட்டு தன்னால் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வெளியே வர முடியும் என்கின்ற அந்த உண்மையை உலகிற்கு நிரூபிப்பதற்கு படிக்கட்டுகளாக உற்ற துணையாக எடுத்துக்கொண்டது இந்த மிக முக்கியமான புத்தகங்கள் தான். உங்களுக்கு இவர் யார் என்று கூட தெரியாது. எனக்குமே இவருடைய சரிதையை படிப்பதற்கு முன்பாக இவர் யார் என்று தெரியாது. இவருடைய பெயர் கிறிஸ் வில்சன். இதற்கு பின்பாக சிறையிலே இருந்து வெளியே வந்த பிறகு அதே பால்டிமோர் ஒரு சிறிய நிறுவனம், அந்த நிறுவனம் எதற்காக தொடங்குகின்றார்? தன்னை போல சிறையிலே இருந்து வெளியே வருகின்ற இளைஞர்களுக்கு தொழில் துவங்குவதற்கான, இப்போ ஸ்டார்ட் அப்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பயிற்சியை தந்து அவர்களுக்கு நன்னடத்தை வழியின் மூலமாக, அதுல மிக குறிப்பாக புத்தக வாசிப்பின் மூலமாக நீங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வெளியே வரலாம் என்பதை கற்றுக் கொடுக்கின்றனர். திரைப்படங்கள், இசை, எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன. புத்தகத்திற்கு மட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட சிம்மாசனம் என்று மறுக்கவில்லை. கலையும் இலக்கியமும் நமக்கான மாமருந்துதான். அதிலும் மிக குறிப்பாக இசை என்பது, சினா பேமாட் என்கின்ற ஒரு ஈரானிய இளைஞன், அவனுக்கு 18வது பிறந்த நாள் முடிந்து 2 வாரம் ஆகியிருக்கின்றது. அந்த 2வது வாரத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை, கொலை குற்றத்திற்காக. அவனிடத்திலே உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகின்றது. அவன் மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தவன், ஈரானினுடைய மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தவன். அந்த பகுதியிலே NEI அல்லது நே என்று சொல்லப்படுகின்ற ஒரு புல்லாங்குழல் வாத்தியம் பிரசித்தம். ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப நாதசுரம், தவில், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் சிறப்பான வாத்தியங்கள் இருப்பது போல இந்த சிறுவன் சொல்லுகின்றான், நான் அந்த நே என்கின்ற புல்லாங்குழலை வாசிக்க விரும்புகின்றேன் என்று. அவனுடைய தூக்கு தண்டனை காண்பதற்காக அவனால் கொல்லப்பட்ட நபரனுடைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். பலமுறை அவர்களிடம் அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் மன்றாடிய பொழுதும் மன்னிக்க தயாராக இல்லை. இவன் எப்படி சாகிறான் துடிதுடித்து என்று பார்க்க வேண்டும் என்று உறவினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகிறது. இந்த புல்லாங்குழலை அந்த சீனப்பெமாட் வாசிக்கின்றான். அற்புதமான மனதை உருக வைக்கின்ற இசை. அந்த உறவினர்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர். அவர்கள் மனம் உருகி, அந்த ஈரானிய நாட்டு சட்டப்படி பிளட் மணி என்று ஒன்று உண்டு. இந்த கொலைக்கான ஈடாக நீங்கள் பிளட் மணி என்கின்ற ஒரு ஈவுத்தொகையை கொடுத்து விட்டால் அதை மன்னிப்பாக கருதி அவன் விடுதலை செய்யப்படலாம். அதற்கு அவர்கள் சம்மதிக்கின்றார்கள். இந்த சிறுவனுடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்டுவிட்டு அந்த உறவினர்கள் மனம் மாறி தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கின்றார்கள். அவன் அதற்கு பின்பாக ஆயுள் தண்டனையாக சிறையிலே கழித்தான் என்றாலும் அவனுடைய மரணத்தை நிறுத்துகின்ற வல்லமை இசைக்கு இருந்தது. ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் விட மேலாக நான் ஏன் புத்தகத்தை வைக்கிறேன் என்றால், புத்தகம் உங்கள் அளவில் இன்னொரு உருவத்தில் அவர்களுடைய மனதில் கூடுதலான நேரம் தங்குவதற்கு, வசிப்பதற்கு இடம் கொடுக்கின்றது.